ஏன் அந்த நடிகருக்கு வந்து அவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த நடிகரோ பேர்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. குடுக்குறாங்க அப்படின்னா, அவரு படம் போட்டா மட்டும், அவர் படத்த தான் வந்து ரசிகர்லாம் வந்து பார்க்கறதுக்கு வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு, பெரும் முதலாளிகள்லாம் வந்து அந்த மாதிரியான படத்த எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து முதலீடு போட்டு என்ன பண்றாங்க, அவருக்கும் குடுத்து கேமராமேனுக்கு பெரிய பெரிய கேமராமேனு அவங்க அவங்கலாம் வச்சு பல லொகேஷன்ல சுவிட்சர்லாந்துல, அமெரிக்கால எங்கெங்கேயோ போய் படம் எடுக்கணும்னா கூட எடுத்து வெளியிடுறாங்க. அத வாங்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வராங்க. விநியோகஸ்தர்லாம் வந்து வராங்க. ஏன் வாங்கறதுக்கு வராங்கன்னா, எப்படியும் ஓடும் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக மட்டும் தான் வந்து தியேட்டருங்கலாம் வந்து எல்லா தியேட்டரும் ஃபுல்லாவும் ஆகும். எல்லா தியேட்டரும் ஃபுல்லா ஆகுதோ இல்லையோ இவங்க வந்து புக் பண்ணிடுவாங்க. இதுல வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னா, இந்த விநியோகஸ்தர்களுக்கு தான் வந்து போகும். பட் ப்ரொடியூசர்லாம் வந்து லாபம் வந்து படம் எடுத்த உடனே படம் எடுக்கும்போதே வந்து புக் பண்ணி வித்துருவாங்க. இது இந்த மாரி ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசா வந்து அந்த நேரத்துல பார்த்து ஒரு நல்ல கதையெல்லாம் வச்சு நல்ல அம்சத்தோட ஒருத்தர் வந்து படம் எடுக்குறாருன்னா, அவரு படம் ஓடுறதில்ல. ஏன்னா, அவர் படம் எடுக்கும்போதே பல கஷ்டங்கள் எல்லாம், இன்னல்கள்லாம் சந்திச்சு அவரோட ஆர்வம், ஆவல் இருக்கிறதுனால தான் வந்து அவர் படமே எடுக்கிறதுக்கு வர்றாரு. இல்லன்னா வரமாட்டாரு. அதுல எப்படியும் சம்பாரிச்சிடலான்ட்டு அவருக்கு வந்து ஒரு ஆவலு. அதனால என்ன பண்றாரு, அவரு அவரு வந்து புதுசா வரவங்க நல்ல கதைய வச்சு, டைரக்டரு, இசையமைப்பாளரு, நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க அதுல. அவ்வளோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா, படம் எடுத்து முடிக்கிறது ஒரு பக்கம் கஷ்டம். அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு அதுக்கு விளம்பரம் தேடணும். விளம்பரம் பண்ணணும். அதுக்கு விளம்பர ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கும் வந்து பல பல லட்சம், பல கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தியேட்டர் கிடைக்கணும். தியேட்டர் கிடைக்கணும்னு பார்த்தா தியேட்டர் கிடைக்காது. ஏன்னா, இந்த பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களும் நெறைய கோடிக்கணக்குல போட்டு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தியேட்டர் குடுக்கலன்னா எப்படி? அதனால என்ன பண்றாங்க, அந்த எல்லா தியேட்டரும் வந்து புக்கு. இவ்வளோ நாளைக்கு புக்கு, இவ்வளோ மாசத்துக்கு புக்கு, இவ்வளோ வருஷத்துக்கு புக்கு அப்படின்னு இருக்கும். அப்ப இவங்க எடுத்த படம் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும். இத விக்கலான்னு பார்த்தாலும் வாங்குறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. இவரு எடுத்துருவாரு. பல லட்சமோ இல்ல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கோடியெல்லாம் செலவு பண்ணி இவரு எடுத்துருவாரு. படத்த எடுத்துருவாரு. ஆனா எடுத்த படத்த வாங்கறதுக்கு ஆள் இருக்காது. இப்ப இவரே வந்து வெளியிடலான்னு பார்த்தாலும் தியேட்டர் கிடைக்காது. தியேட்டர் கிடைக்கணும்னு பார்த்தா அதுக்கு விளம்பரம் பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பணம் வச்சிருக்க மாட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்குங்க. இப்ப இதுக்கு என்னதான் பண்ணலாம்? என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 1 மக்கள் கையில இருக்கு. 2வது என்ன பண்ணலான்றது நான் சொல்றேன். மக்களுக்கு வந்து முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரே நடிகர புடிச்சுன்னு இருக்காதீங்க. அந்த நடிகருக்கு ஆதரவு கொடுங்க. அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லல. அவங்க படம்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லல. எந்த நடிகர்லாம் தேவையில்ல. உலகத்துல இருக்க எல்லா நடிகரையுமே நான் சொல்றேன். ஒருத்தரையே புடிச்சுட்டு, அவரு வந்தா தான் நான் நடிப்பேன்.